ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் டேங்க் ஒட்டியிருந்தோம்ல, நம்மளோட 4 ஃபீட் டேங்க் உடஞ்சதை வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷஸ்லாம் அதே இடத்துல போட்டாச்சு. ஸோ ரொம்ப மாதம் கழித்து நம்ம கார் தண்ணி வந்து க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணாமல். சிக்கன் வேறு போடுறோம்ல, அடிக்கடி இது வேறு சிக்கனை சாப்பிடுதா இல்லையான்னு தெரிய மாட்டுது. 2 பீஸாக போட்டோம்னா இன்னொன்று சாப்பிட்ருக்க மாட்டுது. அது நெக்ஸ்ட் டே தான் எடுக்கிற மாதிரி ஆகிடுது, தண்ணி கெட்டு போயிடுது. அதனால் கொஞ்சம் ரீசெண்டாக கம்மியாக தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து டேங்க் கிளீனர் திரும்ப எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அதான் கேட்ஃபிஷ் எடுத்து 4 ஃபீட்டில் போட்டாச்சு, ஜெயின் கோரா திரும்ப 3 ஃபீட்டுக்கே வந்துருச்சு. அதனால் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தண்ணியை பிடிச்சி டேங்க் கிளீனர் அதில் போடலான்னு எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். அப்படியே நம்ம காருக்கு வந்து தண்ணி இது இறக்கவே அவ்வளோ நேரம் ஆகுது. இந்த டேங்க் பார்க்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இது தண்ணி இறங்கவே அவ்வளோ நேரம் ஆகும். அது இல்லாமல் கீழே உள்ளதெல்லாம் எப்படா நம்ம தேய்க்கிறது, மேலே மெஷ்ஷு கட்டிட்டோமேன்னு இருக்கும். ஆனால் பார்த்தா நம்ம காரே தண்ணி குறைய குறைய அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுறதுலேயே எல்லா அழுக்கும் அப்படியே வந்துடுது. அதனால் நல்லா சுத்தமாயிருச்சு டேங்க்கு. தண்ணி ஏற்றிட்டு, அதாவது தண்ணி அப்படியே இறக்கிட்டு ஏற்ற வேண்டியதான். காருக்கு வந்து சிமெண்ட் டேங்க் தான் பெஸ்ட்டு அப்படின்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க. கரெக்டு தான், சிமெண்ட் டேங்க் தான் பெஸ்ட்டு. ஆனால் இது வந்து கிரவுண்ட் லெவலில் எப்படி சொல்கிறது, இந்த வீட்டில் கொல்லைப்பக்கம் இல்லை சைடில் அந்த மாதிரி எதுவும் இடம் இருந்ததுன்னா அங்கே சிமெண்ட் தொட்டி கட்டலாம். இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இப்போது ஒரே வழி மாடியில் தான் கட்டணும். மாடியில் ஒருத்தர் கட்டியிருக்காரு தான், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நம்மளது வந்து ரூஃபு சரியாக இருக்கா இல்லை ஒழுங்காக பூசிருக்காங்களான்னே தெரியல. நம்ம லீக் இல்லாமல் பண்ணால் அது ஒன்று இருக்குது. அதனால் அதுவும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். டேங்க் வந்து கேட்டோம், சும்மா விசாரித்து பார்த்தோம். அப்போது ஸ்டாண்டு வந்து மர ஸ்டாண்டு கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம 6 ஃபீட்டுக்கு வச்சுருக்கோம்ல மரத்தில், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அயன் ஸ்டாண்டு, ஃபுல்லாகவே இரும்பு. ஸோ 7/2/3 7 ஃபீட் லென்த்து, 2 அடி வித்து, அப்புறம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி. ஸோ இதுக்கு ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6500 வெறும் ஸ்டாண்டு மட்டும். அது மேலே வந்து அந்த ப்ளைவுட்டு 7x2 ப்ளைவுட்டு போடணும். அது மேலே தான் நம்ம தெர்மாக்கோல் வச்சு டேங்க் வைக்க முடியும். அந்த தெர்மாக்கோல் ப்ரைஸ் அதாவது அந்த ப்ளைவுட்டோட ப்ரைஸ் இல்லாமல் ஸ்டாண்டு மட்டும் 6500 சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸ் வந்து நியாயமான ப்ரைஸான்னு சொல்லுங்கள், யாரும் அயனில் ஸ்டாண்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இது சும்மா ஒரு இதுக்காக தான் கேட்டிருந்தது. டேங்க்கை தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டஃப் அண்ட் டேங்க்கு 7/2, அதாவது உடைக்க முடியாது, ஆனால் 7x2 கார் மட்டும் இருக்கும். நிறைய அக்வேரியம் தான். இப்போது நான் ஒரு அக்வேரியம் அடிக்கடி போடுவோம்ல ஃபிஷ், அங்கேயே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய கார். அதுவே 6 ஃபீட் டேங்க்கில் தான் இருக்குது. கஷ்டம் தான், அதுக்கு இல்லை சொல்ல. அது இத்தனைக்கும் நார்மல் டேங்க்கு. 2-3 வாட்டி உடைக்க ட்ரை பண்ணி கிராக் விட்டு அதை ஒட்டிலாம் வச்சுருக்காங்க. அது ஒரே ஒரு பிரச்சனை தான், மற்றபடி அது ஃபுல் ஓப்பனில் இருக்குது, மேலே ஜம்பும் பண்ணல. அதனால் சில பேர் அப்படி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து இந்த சிமெண்ட் டேங்கா இல்லை இதுவா, எது ரெண்டுத்தில் பெஸ்ட்டு, நமக்கு எது செட் ஆகும் இடத்துக்குன்றதை பார்த்து தான் நம்ம பண்ணி ஆகணும். ஆனால் எப்படியும் ஒன்று கூடிய சீக்கிரம் பண்ணி தான் ஆகணும் போல், இது போகிற க்ரோத்தை பார்த்தா. பார்ப்போம். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட விடாமல் அந்த டேங்க்கில் எடுப்பேன்ல, அந்த மாதிரி எடுக்க முடியல. ஏன்னா இது பிளாஸ்டிக் டேங்க்குனால அந்த ஏரு டக்குன்னு ரிலீஸ் ஆகிடுது. அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. எடுத்தாச்சு இந்த அளவு. அதோடு அப்படியே விட்டுட்டு திரும்ப நம்ம டியூப்பில் துணியை கட்டிட்டு திரும்ப டேப்பில் கனெக்ட் பண்ணி தண்ணியை ஃபில் பண்ண வேண்டியதான். தண்ணி அந்த அடி வச்சுது. எனக்கு வேறு என்ன பயம்னா, இதோட இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது போய்ட்டு இந்த பைப் வந்து ரெண்டு பைப் இருக்குது உள்ள, சின்ன பைப்பு எட்ஜு மாதிரி இருக்குல்ல, இதில் அடித்து எங்கே இந்த மூஞ்சி கிஞ்சி பேந்துக்க போடும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு பயம் வந்தது. ஏன்னா நிறையா அலிகேட்டர் கார் பார்த்தீங்கன்னா அது பிடிக்கும் போது ஆனதா இல்லை கீழே விழுந்தா ஆனதான்லாம் தெரியாது. ஒரு மாதிரி வாய் அடிபட்டு இஷ்ட கோணத்துக்கு இருக்கும். அது இந்த விஜிபியில் கூட ஒரு அலிகேட்டர் காருக்கு வாய் அப்படி தான் இருக்கும், மாதிரி பேந்து போன மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரி ஆயிர போதோன்னு ஒரு பயம். ஆனால் பரவாயில்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணல. ஸோ திரும்ப நம்ம பிடிக்கும்போது இதில் இருந்தெல்லாம் எகிற மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெயிட் போட்டார், அதனால் ரொம்பலாம் எகிற மாட்டார். நம்ம 6 ஃபீட் டேங்க்லேருந்தே தூக்குறப்போ கூட நான் என்ன நினச்சேன், கண்டிப்பாக தண்ணி இல்லைனாலும் அது எப்படின்னா எகிற தான் பார்க்கும், ரொம்ப கஷ்டம்னு. பரவாயில்ல, இது அரணா மாதிரிலாம் ரொம்ப பண்ணல. ஏன்னா உடம்பு கொஞ்சம் பெருசு இல்லை, அதனால் நம்ம இந்த மெஷ்ஷை அறுத்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அரிசி பை வச்சு பிடிச்சோம்ல, அந்த மாதிரியே பிடிச்சிடலாம்.
சீக்கிரம் நானும் அந்த டேங்கோ இல்லை எதையோ ஒன்று பண்ணி இதை வைக்கணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஏன்னா இது ஒன்று மட்டும்தான் இப்போ வெளியில் இருக்கிறது. நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துட்டு இப்போ டேங்கில் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் ஃபுல் செட்டப்பாக தான் இருக்குது. கார்னரில் வச்சாச்சு, வெயில் படாமல் தான் வச்சுருக்கோம். அதனால தான் பாசி பிடிக்கல, இல்லைனா ஃபுல் பாசி ஆகிட்டு இருக்கும். இது ஏற்கனவே இந்த டேங்க் பிளாக்குனால சுத்தமாக ஒன்றுமே தெரில. டக்குன்னு இப்போ தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி தண்ணியே க்ளீனாக இருந்தாலுமே கிட்ட போய் நின்று பார்த்தா ஒன்றும் தெரியாது. நம்ம என்னடா இல்லையேன்னு சொல்லி இந்த மேலே கையை வைக்கிறது இல்லை அந்த மாதிரி கிட்ட போய்லாம் எட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக மேலே ஜம்ப் பண்ணோம். அப்போ ஒரு ஜெர்க் ஆகும். அது பாசி பிடிச்சதுன்னா இன்னும் மோசம், சுத்தம் ஒன்றுமே தெரியாது. நம்ம டேங்க் கிளீனரும் நம்ம நல்ல சைஸு தான், அதை எடுத்து இது கூட போடலான்னா அதான் ஒரு வாட்டியே கடிச்சு வச்சிருச்சு இல்லை காரை. அதனால் அதை வந்து எந்த ஃபிஷ் கூடயுமே போடுறதில்ல, அதை ஃபுல்லாகவே தனியாக தான் வச்சுருக்கோம். ஆனால் அது பயங்கரமாக க்ளீன் பண்ணுது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நான் அதை க்ளீனே பண்ணல, அதை போட்டதுக்கப்புறம் பலன்னு ஆக்கிடுச்சு. இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சும்மா தான் கிடக்கு, அதில் வேணால் நம்ம ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷை போடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் அதுவும் வெளில இருக்குமேன்றனால சரி கொஞ்சம் சைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் நமக்கும் இந்த ஷார்க்குக்கும் மட்டும் செட்டே ஆக மாட்டுது கைஸ், ஏன்னே தெரில. சின்ன சைஸ் தான் வாங்கினோம், அதில் ஒன்று இப்போ செத்து போச்சு. இந்த ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் கூட இருந்தது இல்லை, அது என்னன்னு தெரில, போட்டு ரொம்ப துரத்திட்டே இருந்ததுங்க. அதை என்ன அது செட் ஆகி நல்லா தானே இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா ஒன்றை காலி பண்ணிடுச்சுங்க. அப்புறம் இன்னொரு ஷார்க் எடுத்து தனியாக போட்டு வச்சுருக்கேன், அதுவும் இப்போ ஃபீட் எடுக்கிறது இல்லை. என்னன்னே தெரியல, இந்த ஷார்க்கு மட்டும் நமக்கு செட் ஆக மாட்டுது. ஹார்டியான ஃபிஷ்ஷு தான், மேபி இன்னும் கொஞ்சம் சைஸாக வாங்கணுமோ என்னமோ பார்ப்போம். நம்ம 2 feet டேங்க் இருக்குல்ல, இந்த ட்ரிஃப்ட் வுட்டு, அதுக்கு வந்து டெட்ரா, நியான் டெட்ரா, அப்புறம் இன்னும் நிறையா சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து குளத்தூர் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து குளத்தூர் போகலான் இருக்கோம். போயிட்டு இந்த 2 feet டேங்க்குக்கு ஒரு ஸ்டாண்டும் ஒரு குட்டி ஃபில்ட்ரு மட்டும் வாங்கிட்டு, இந்த கிரேவல், அப்புறம் ஃபிஷ்ஷு தான் என்ன வாங்குறதுன்னு தெரியல. பேரட் வாங்கலாம், ஒரே ஒரு பேரட்டு, என்ன 2 feet டேங்க் இல்லை, அதுக்கு பேரட் வாங்கலான்னு ஒரு ஐடியா. இல்லை அதுக்கு என்ன ஃபிஷ் சஜஸ்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா ட்ரிஃப்ட் வுட்டும் வைக்க போகிறோம், கிரேவலும் போட போகிறோம். சரி, அதனால தான் நான் அந்த பேரட்டு ட்ரை பண்ணலாம் பார்த்தேன். இந்த பேரட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நல்லா தான் இருக்கும் ஒரு சைஸ் வர வரைக்கும். கொஞ்சம் சைஸ் ஆன அப்புறம் ஏன்னு தெரில ஒன்றோட ஒன்று அடித்து இதெல்லாம் காலி பண்ண முடியுமோ காலி பண்ணி விட்ருவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பேரட் வந்து எத்தனை பேர் வச்சுருந்தோம், 2 பேர், ஒன்று மட்டும் தனியாக ஒரு 5 மீன் வச்சுருந்தோம். அது கடைசியாக ஒன்று தான் இருந்தது, அந்த ஒன்று தான் எல்லாத்தையும் கடிச்சு காலி பண்ணுது. அதுவே தெரியாது என்னத்துக்கு சாகுது, இது என்னத்தை பேரட் என்ன எப்படி அடிச்சுக்குதுன்னே தெரியாது. ஆனால் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அது பேரட் வாங்குறத விட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப தான் பேரட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஃப்ளவரானும் வளர்த்தாச்சு. அது ஐயோ, அது நம்ம அந்த டிவார்ம் பண்ணி அதை மெடிசன் போட்டு அதை வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது பொத்தி வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் அப்படி சொல்கிறது கொஞ்சம் கேர் இல்லாமல் வெறும் ஏர் பம்ப் மட்டும் போட்டு, இல்லை ஏர் பம்ப் போடாமல் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் இப்போ வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே இவ்வளோ தொட்டி இருக்குது, இந்த 2 feet இப்போ தேவையானு தான் இருக்குது. ஆனாலும் எங்கே திருந்த முடியல, அது என்னமோ தெரில. இந்த ஃபிஷ் டேங்க்கு ஃபிஷ்ஷஸ்னால் மட்டும் ஒரு மாதிரி க்ரேஸாக இருக்குது. எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டு. ஒரு டேங்க் மட்டும் வச்சிடலாமல் வாண்டடாக திரும்ப இன்னும் குட்டி டேங்க்லாம் வைப்போம்ல, இந்த மாதிரி யார் இருக்கீங்கன்னு. ஸோ காருக்கு தண்ணி மாற்றியாச்சு, பார்த்துருப்பீங்க, நல்லா வளர்ந்துருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எறா போட்டோம், ஸோ அதை ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்தேன். ஆனால் நம்ம கேட் ஃபிஷ்க்கு சிக்கன் தான், அது போட்டாச்சு. ஆனால் வீடியோ எடுக்கல. அவர் வந்து ஒரு 3 நாள் கேப் விட்டு திரும்ப 3 நாள் ஒன்ஸ் போடுறோன்னா நல்லா சாப்பிட்டு தெம்பா திரும்ப 3 நாள் ரெஸ்ட் எடுப்பார். அங்கிட்டும் இங்கிட்டும் கூட சும்மா கூட நவுந்துட்டு இருக்காது, எப்போனா தான் சுத்தம். அது அந்த 4 feet தனியாக கிடக்கு. ஆனால் அது கூடயும் எந்த விஷயம் போடுறதுக்கு பயமாக இருக்குது, போட்டால் அதுவும் காலி பண்ணி விட்டுருமோன்னு. பார்க்கலாம், குளத்தூர் போகிறப்ப எதனா சைஸாக ஷார்க் இருக்குது எதனா கிடச்சதுனா போட்டு பார்க்கலாம். நம்ம கேட் ஃபிஷ் கூட போகிறதுக்கு எதனா ஃபிஷ் சஜஸ்ட் பண்ணுங்கள். இவரை மட்டும் சஜஸ்ட் பண்ணாதீங்க, இவரை வந்து கேட் ஃபிஷ் கூட போட்டு தான் கேட் ஃபிஷ் உள்ளே இருக்க மாட்டேன்னு எகிரி குச்சி செத்து போயிடுச்சு. ஏன்னா இது அந்த அளவுக்கு அக்ரெசிவ் ஜெயன்குரா. இந்த டேங்க்லேருந்து அரோனாவை கடிக்கிறதுக்கு துடிச்சிட்டு கிடக்கு, சரியான மோசமான பீஸ் இது. வேறு எதனா ஃபிஷ் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம 2 feet டேங்க்குக்கும் ஃபிஷ்ஷு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் தான் போகிறோம். ஃப்ரெண்டுக்கும் ஃபில்ட்ரு வாங்கணும்னு சொல்லியிருந்தான், அவன் ஏதோ பேர்ட்லாம் வாங்கணுமா. நான் அதெல்லாமும் கவர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.